குன்றெல்லாம் இருக்கிற இடமெல்லாம் முருகப்பெருமான் இருக்கும். ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் தான் அவர் நீர்நிலையில் உட்கார்ந்திருப்பார். இந்த 2மே நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற மாரி இருக்கும். அதனால தான் இந்த திருச்செந்தூர் முருகரையும் ஆ நம்ம திருமலை நம்மளுடைய வெங்கடாஜலபதியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2யும் யார் கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப திருச்செந்தூர் முருகருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பதி பெருமாளுக்கு என்ன பண்ணலாம்? இந்த தொழில் செய்றவங்க நல்லா பார்த்தீங்கன்னா, தொழில் செய்றவங்க கரெக்ட்டாவே அந்த இடத்த வந்து பிசினஸ் இத வந்து கரெக்ட்டா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நல்லா திருப்பதிக்கு போயிட்டு, திருப்பதிங்கிறது நம்மளுடைய 6ஆம் பாவத்துக்குரியதாக இருக்குது. கன்னி ராசிக்குள்ளது மாரி இருக்கும். ம். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பதியில வந்து மண் தத்துவத்துக்குரியது தான் அங்க ஆக்டிவேட் ஆகுது. அந்த மண் தத்துவத்துக்குள்ள அந்த திருப்பதியில போயி, நீங்க உணவு 6ஆம் பாவம்ங்கிறது வயிற்றுக் கோளாறுகளை குறிப்பதாக இருக்கும். அங்க வந்து உணவு அருந்த வேணும். அன்னதான இடத்துல போய் உணவு அருந்திட்டு வந்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனா திருப்பதி இதுக்கு போம்போது நடைப்பயணம் மேற்கொண்டு உணவருந்துவது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு உணவு அன்னதான இதில போய் உணவு அருந்திட்டு வரணும். அதே இது பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா, அன்னதானம் செய்யணும். ம். கொடுக்கணும். அன்னதானம் செய்யணும். அங்க போய் போய் பார்த்தீங்கன்னா, நாழிக்கிணறில் வந்து குளித்து, நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணிட்டு, அன்னதானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும்.